அனாமிகா பிரசாதோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க அனாமிகா. எனக்கு தெரியும் என் பேரு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம்னு. இன்னைக்கு நாம சில கதைகளை பத்தி பேச போறோம். நீங்க எனக்கு பின்னாடி இருந்து என்ன முன்னாடி முன்னேற்றுனீங்க. என்ன பத்தி யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு முன்னாடி உங்களுக்கு கோவம் வந்திருக்கு. நான் கவலைப்பட்டேன்னா உங்க கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கு. என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்க உங்ககிட்ட என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அது பயங்கரமான ஒரு கோடை காலம். வீட்ல ஃபேன் ஓடினா கூட கொஞ்சம் கூட புழுக்கம் குறையவே இல்ல. என்னோட மாமியார் சோஃபால ஹால்ல சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுது ஏதோ ஒரு பெரிய ஆசை அவங்க மனசுல இருக்குங்கிறது. அப்ப நான் என் மாமியார் கிட்ட போய், என்னாச்சு அத்தை, மத்தியானம் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுக்காம எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏதாவது வேணுமா? மோர் கொண்டு வரவா? அனாமிகா, கொஞ்ச நாளாவே கிச்சன்ல எல்லாம் புது விதமான சமையலே நடக்குது. அந்த பாக்கெட் மசாலாங்க, பர்கருங்க, பீட்சாவெல்லாம் சாப்பிட்டு என் நாக்குல ருசி செத்துருச்சு. என்னவோ இன்னைக்கு என் மனசுல அந்த காலத்துல கிராமத்துல நாங்க செய்யற நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அந்த மசாலா வாசனை, அந்த காரம், அப்பா நினைச்சாலே வாயெல்லாம் ஊறுது. அத கேட்ட அவனி எங்களுக்கு நடுவுல வந்து, அத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்த, இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு வைரல் சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்துகிட்டு இருக்கு. அதுல சீஸ் பட்டர் எல்லாம் போட்டு விசித்திரமா பண்றாங்க. இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து நாட்டுக்கோழி பிரியாணியவே மறந்து போயிடுவீங்க. அவனே, அத்தை கேக்குறது அந்த காலத்து பிரியாணிய சாப்பிடணும்னு. நீ செய்ய போற அந்த சீஸ் முயற்சிகள்லாம் அத்தைக்கு பிடிக்காது. அதெல்லாம் அத்தையோட ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும்னு உனக்கு தெரியாதா? அக்கா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீ வேணா பாரு, இன்னைக்கு நான் செய்யற பிரியாணில அத்தை அப்படியே மயங்கி விழ போறாங்க. சுரேஷ், அருண், இப்பவே போய் 6 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க. அஞ்சலி, நீங்க வா, எனக்கு உதவி செய்ய. நான் ரெடிக்கா. நீ பிரியாணிய பண்ணும்போது விதவிதமான வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுற. அதுக்கு சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டா ட்ரெண்டிங் ஆயிடும். அவனியோட உற்சாகத்தை பார்த்து நான் அமைதியாயிட்டேன். கிச்சன்ல பிரியாணி வேலையெல்லாம் ஆரம்பிச்சது. அவனி கிளாஸ் ஸ்பூனு எல்லாத்தையும் அளந்து வச்சுக்கிட்டு யூடியூப பார்த்து பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி என்னவோ அதையெல்லாம் வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த பிரியாணில இருந்து வந்த வாசனையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அனாமிகா, என்ன ஸ்மெல் இது? வீட்ல பக்கத்து வீட்டு ஆண்டி சென்ட் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. பிரியாணி வாசனையில துளி கூட வரவே இல்லையே. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனி ஏதோ பிரியாணி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள்ல பிரியாணிய கொண்டு வந்து வச்சாங்க. கலர் என்னவோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து வர வாசனை தான் வித்தியாசமா இருந்தது. அடடே, கலர் ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா போடுமா. அத்தை முதல் வாய் எடுத்து வச்சாங்க. அவங்க முகத்திலேயே அது பிடிக்கலங்கிறது அப்படியே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. என்னம்மா அவனி இது? நான் பிரியாணி வேணும்னு தான் கேட்டேன். இது என்னது இது? மல்லிப்பூ கசாயத்துல சாப்பாட்டை கலந்த மாதிரி இருக்கு. இந்த மசாலா என்ன காரமா இல்லாம ஸ்வீட்டா இருக்கு. சிக்கன் துண்டுல ஒரு துளி ருசி இல்ல. இது பிரியாணியா இல்ல சக்கரை பொங்கலா? அத்த, இது ட்ரெண்டிங் பிரியாணி அத்த. இதுக்கு லட்சம் பேரு லைக்ஸ் கொடுக்கறாங்க தெரியுமா? அதுல ஊத்துன ரோஸ் வாட்டர் ஹெல்தின்னு கூட சொன்னாங்க. இந்த கர்மத்தை என்னால சாப்பிட முடியாதுடிமா. அந்த லைக் போட்ட 5 லட்சம் பேரை வந்து இத சாப்பிட சொல்லு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிரியாணினா காரசாரமா வாட்ட சாட்டமா எப்படி செய்யறதுன்னே தெரியல. பிரியாணில வெறுமனே கலரு பாக்கெட் மசாலா இருந்தா போதாது. தனியா பொடி, மரப்பட்டை, இன்னும் நிறைய விதமான மசாலாக்கள்ல செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன வயசுல பிரியாணிய செஞ்சு நாங்க சாப்பிட்டோம்னா நாக்குல இருந்து ருசி சாயந்தரம் வரைக்கும் போவாது. போனா போட்டு சாரதா, அவனி ஏதோ புதுசா முயற்சி பண்ணிருக்கா. ஏன் அதை நீ டிமோட்டிவேட் பண்ற? கஷ்டப்பட்டா மட்டும் போதுமாங்க, கொஞ்சம் ருசி தேவையில்ல. இந்த பிரியாணிய தின்னா என் சுகர் லெவல் ஏறிடும். அத்தை சொன்ன சொல்லுக்கு அவனியோட முகம் சின்னதாயிடுச்சு. அத்தை நேரடியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாலும் அதுல சில நிஜம் இருக்கு.
அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, அத்தை கிட்ட மெல்லமா போனேன். அத்தை, நீங்க சொன்னது நிஜம்தான். இயற்கை வழியில சமைச்சா அதுல இருக்க ருசியே வேற. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன் அத்தை. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாந்தோப்புல மரத்தோட நிழல்ல விறகு அடுப்புல நானே உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன். நம்ம தோட்டத்துல விளையிற வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு ஃப்ரெஷ்ஷான மசாலால பிரியாணி பண்ணுவோம். 3 மருமகள்களும் சேர்ந்து அந்த விருந்த சொர்க்கமா மாத்துறோம். என்ன சொல்றீங்க? நிஜமாவாமா? தோட்டத்துல சமையலா? சின்ன வயசுல செஞ்சு சாப்பிட்டது. சரி சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. இந்த தடவை மட்டும் என்ன நிராசையாக்கிறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. காலங்காத்தாலேயே நானு அவனி எல்லாரும் காலையில ரெடியாகி தோட்டத்துக்கு வந்தோம். பச்சை பசேல்னு மரங்கள், பச்சை கிளிகளோட சத்தம் மனசுக்கு ரொம்ப நிம்மதிய கொடுத்துச்சு. அஞ்சலி, அந்த போனை கொஞ்சம் அங்க வைய. முதல்ல வெங்காயத்தை பூண்ட உரி. அவனி, நீ சிக்கன்ல லெமன் உப்பெல்லாம் போட்டு கலந்து வெய்ய. நான் மசாலா எல்லாத்தையும் அரைச்சு தயார் பண்றேன். என்ன அக்கா, அம்மிலையா அரைக்கிறது? மிக்சில அரைக்கலாம்ல. அம்மில அரைச்சா கையெல்லாம் வலிக்கும். அவனி, அம்மில அரைக்கும் போது அந்த மசாலாவுக்கு பிரத்யேகமான ஒரு ருசி கிடைக்கும் தெரியுமா? அது மிக்சில வராது. சரி, அம்மில அரைக்க வேண்டாம், உரல்ல போட்டு இடிக்கலாம். நெயில் பாலிஷ்லாம் போச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கலாமா? அத்தைக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பிரியாணி பண்ணணும் இல்லையா? அவனே கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு உரல்ல இடிச்சிட்டு இருந்தா. அதுக்கே அவளால ஒன்னும் முடியல. அம்மா அப்பான்னிட்டு இருந்தா. அம்மிய விட உரல்ல இடிக்கிறது இன்னும் கஷ்டமா இருந்தது. அஞ்சலி அத வீடியோவா எடுத்து அங்க குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. மாமரத்துக்கு அடியில சமையல் செய்யும் போது எங்களுக்கு அது ஒரு புது அனுபவமா இருந்தது. மசாலாவை இடிக்க இடிக்க வந்த வாசனையில எல்லாருக்கும் பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அனாமிகா, இந்தா சில்லுன்னு மோர் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வெயில்ல கஷ்டப்படுறீங்க, இந்த மோரை கொஞ்சம் குடிக்க. அம்மாவும் அப்பாவும் மரத்துக்கடியில பாய போட்டு உட்காந்து சுத்தமான காத்த சுவாசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க, நீங்க அந்த பெரிய டபராவை எடுத்துட்டு வரீங்களா? நெய்ய போட்டு அதுல இந்த அரைச்ச மசாலாவை எல்லாம் போட்டு வதக்கணுங்க. சுரேஷ், அருண், நீங்க அங்க இருக்க காஞ்ச விறகுகளை எடுத்துட்டு வாங்க. அனி, நாங்க ரெடி. ஆனா பயங்கரமா பசிக்குது. பிரியாணி எப்ப ரெடி ஆகும்? கொஞ்சம் பொறுமை வேணும் சுரேஷ். நல்ல ருசியான தம் பிரியாணி சாப்பிடணும்னா பொறுமை தேவையில்ல. சமையல் ஆரம்பிச்சிருச்சு. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. சிக்கன் மேரினேட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க சொந்தமா அரைச்ச அந்த கரம் மசாலாவை தூவி விட்டோம்னா அதனோட கலர் அற்புதமா வரும். விறகு அடுப்பு மேல பெரிய டபராவை வச்சு அதுல சமைச்சோம்னா அதுல வர ஆனந்தம் அனுபவமே வேற. இதுல இருந்து வர்ற வாசனை நம்மள சுண்டி இழுக்கும். அவனியும் அஞ்சலியும் எனக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அக்கா, இந்த வெயில தாங்க முடியல. ஆனா அந்த பிரியாணில நீ போட்டு இருக்கிற சிக்கன் பீஸ பாக்கும்போது எவ்வளவு வெயில் வேணாலும் தாங்கலான்னு இருக்கு. அவனி அக்கா, அந்த சிக்கன் பீசஸ கலரும் போது ஒரு போஸ் கொடு, நான் சூப்பரான போட்டோ எடுக்கிறேன். அஞ்சலி, என் முகத்துல எல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருச்சு. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஏசிய போட்டுட்டு கிச்சன்ல சமைக்கிறத விடவும் இந்த இடத்துல இந்த புகைக்கு நடுவுல இருந்து இந்த மசாலா வாசனைய நுகரும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அனுபவம்னா இதுதாம்மா. எல்லாரும் சேர்ந்து இயற்கைக்கு மத்தியில உட்காந்துக்கிட்டு அந்த இயற்கை கொடுத்த பொருட்களை வச்சு சமைக்கிறோம். இந்த சாப்பாடுல நம்ம போட்ட மசாலாவை விட நம்ம மனசுல உள்ள அன்புதான் ருசி அதிகரிக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பிரியாணிய தம்ல போட்டோம். மேல நெருப்ப கொட்டி சுத்தி கோதுமை மாவால கவர் பண்ணிட்டோம். அந்த தோட்டமே பிரியாணி வாசனையால கமகமான்னு இருந்தது. மத்தியானம் எல்லாரும் பாய போட்டு வாழை இலைய வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். மாமியார் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. நான் பிரியாணியோட மூடிய திறந்த உடனேயே அதுல இருந்து வந்த கமகமான வாசனை எல்லாரையும் சுண்டி இழுத்துச்சு. பசி இன்னும் அதிகமாச்சு. சிக்கன் பீசஸ் வெண்ணெய் மாதிரி உருகுச்சு. அத்தைக்கு தான் முத நாங்க சாப்பாடு போட்டோம். அத்தை, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, உங்க ஆசை தீந்துதா இல்லையா? அத்தை ஒரு பிடியை எடுத்து வாயில போட்டு பார்த்தாங்க. எல்லாரும் அமைதியா அவங்களோட ரியாக்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அவங்க எதுவுமே பேசல. அனாமிகா, அவனே, அஞ்சலி, இங்க வாங்கம்மா. என் 65 வயசுல இவ்ளோ ருசியான சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த மசாலாவோட காரம், விறகு அடுப்புல செஞ்சது மண்ணோட வாசனை
இது பிரியாணி இல்லம்மா, அமிர்தம். அப்படியே எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா சாரதா, நம்ம அனாமிகா கையில ஒரு மேஜிக் இருக்கு. இந்த தோட்டத்து காத்துல சுட சுட பிரியாணிய சாப்பிடும்போது பழைய கால ஞாபகம் வருது. இந்த துண்டெல்லாம் பாருங்களேன், மெத்து மெத்துன்னு இருக்கு. பாத்தியா அனாமிகா, எங்க அம்மாவே உன்னை பாராட்டிட்டாங்கன்னா இந்த ஊர்ல நீ ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம். உனக்கு பெஸ்ட் ஷெஃப் அவார்டு கூட கிடைக்கலாம். அந்த சமயத்துல எனக்கு கிடைச்ச ஒரு ஆனந்தம் கோடி ரூபாய் கொடுத்திருந்தாலும் கிடைச்சிருக்காது. நான் பட்ட அந்த 6 மணி நேரம் கஷ்டம், அந்த புகை, அந்த அனல் எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. எங்க வீட்டு மத்த மருமகள்கள் முகத்திலயும் ஒரு விதமான ஆனந்தம் வந்துச்சு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு இல்லத்தரசி சமையல் அறையில மணிக்கணக்கா எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் வயத்தை நிரப்புறதுக்கு மட்டும் இல்ல. அவ சமைச்ச சாப்பாட தன்னோட புருஷன், மாமியார், மாமனார் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு. அந்த ஆனந்தத்துக்காக தான் ஒவ்வொரு இல்லத்தரசியும் மதிய வேளையில காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிச்சன்ல வேர்வை ஒழுக வேலை செய்யற ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையானது இந்த ஒரு சின்ன பாராட்டுதாங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அவளுக்கு எவ்ளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் தெரியுமா? எங்களுக்கு ஆபரணங்களை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்கா, இன்னைக்கு நம்ம மாமியார் நம்மள பாராட்டும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா, மனசு நிம்மதியா, இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் கிடைச்சது. சோஷியல் மீடியா லைக்ஸை விட நம்ம குடும்பத்தார்களுடைய முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது லைக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதுன்னு புரியுது. நாளையில இருந்து நான் கூட அம்மில அரைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றேங்கா. அத்தை, இன்னையில இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லாரும் இங்க வந்து விறகு அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படலாம். செஞ்சிருவோம்மா. என் மருமகளுங்க நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அதான் எங்க 2 பேருக்கும் வேணும். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சாயந்தரம் நாங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்ப வரும்போது மனசு ரொம்ப லேசா இருந்தது. நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வானத்துக்கு வந்தது. தோட்டத்துல நாங்க செலவழிச்ச நேரம், அந்த பிரியாணியோட வாசனை, அந்த சிரிப்பு சத்தங்கள் எங்க வாழ்க்கையில ஒரு ஸ்வீட் மெமரிய கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். போற வழியெல்லாம் என் குடும்பத்தார்கள் பிரியாணிய பத்தி புகழ்ந்துகிட்டே வந்தாங்க. அம்மா நமிகா, இன்னைக்கு தோட்டத்துல செஞ்ச பிரியாணி இன்னும் இருக்காமா? இருந்தா எனக்கு ஒரு பிளேட் போட்டு குடுக்கறியாமா? இருக்கு மாமா, உங்களுக்காகவே நான் பிரத்யேகமா எடுத்தும் வச்சிருக்கேன். அவனி செஞ்ச அந்த ஸ்வீட் பிரியாணி கூட இருக்கு. வேணும்னா டிசர்ட்டுக்கு சாப்பிடுங்க. ஐயோ, அது வேண்டாம், எங்களை விட்டுருங்க. சுரேஷ் சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டு காத்துல கூட அந்த பிரியாணியோட மனம் கலந்து இருந்தது. அன்னையில இருந்து தினமும் நாங்க வீட்ல செய்யற சமையலுக்கு பாராட்டு மழை தான் பொழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால நாங்களும் உற்சாகமா சமைச்சு போட்டோம். வீட்ல இருக்கிறவங்க புகழறாங்கன்னு பெண்கள் எல்லாரும் அடுப்பறையிலேயே அடங்கிடாதீங்க, வெளியில வந்து சாதிக்கவும் செய்யணும். இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பிரசாத் சாரதாவோட கிச்சன்ல இருந்து கமகமன்னு சமையல் வாசனை வெளியில வந்துச்சு. சாரதா எறா குழம்பு செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா மாடர்ன் வழியில சீஸ், மஷ்ரூம் போட்டு ஆம்லெட் பண்ணிக்கிட்டு இருந்தா. 2 பேருக்கும் மத்தியில சமையல் விஷயத்துல எப்ப பார்த்தாலும் மோதிக்கும், போட்டியா இருக்கும். என்ன அனாமிகா இது? பால் திரிஞ்ச ஸ்மெல்லு வீடு முழுக்க வாசனை வந்துகிட்டே இருக்கே. அப்படி ஸ்டவ்ல எண்ணத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க? அத்த, அது பால் திரிஞ்ச ஸ்மெல் இல்ல அத்த, சீஸ் உருகுது அந்த ஸ்மெல்லு. நான் இட்டாலியன் ஸ்டைல்ல மஷ்ரூம் சீஸ் ஆம்லெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பிள்ளைக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் அத்த. இட்டாலியன் ஸ்டைலா? நம்ம வீடு இருக்கிறது இஸ்தான்பேட்ல. நீ என்னென்னமோ சொல்ற. ஆம்லெட்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு நாட்டுக்கோழி முட்டையில செஞ்சா அதனோட வாசனை, அதுல உள்ள ஆரோக்கியமே வேற. அதுல இந்த ரப்பர் மாதிரி சீஸையும் கீசையும் போட மாட்டோம். அத்த, காலம் மாறிடுச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த பழங்காலத்து சாப்பாட யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்ப ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான சாப்பாட தான் சாப்பிட விருப்பப்படுறாங்க. நான் கூட உங்க எறா குழம்ப பத்தி ஏதாவது சொன்னேனா? காலையில இருந்து எறாவை கழுவிக்கிட்டே இருக்கீங்க. வீடு முழுக்க ஒரே கவுச்சு ஸ்மெல்லு. ஏண்டி, என் எறா குழம்ப கவுச்சி நான் சொல்ற? அந்த காரம் மசாலா கோதாவரி ஸ்டைல்ல குழம்ப செஞ்சா ஜென்ம பலனை அடைஞ்சிருவோம். என் கையால சாப்பிடுறதுக்கு என் சொந்தக்காரங்க கியூ கட்டி நிப்பாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் கியூ கட்டுவாங்க. நீங்க கிச்சன்லயே நாள் முழுக்க கடப்பீங்க. நான் ஒரு நிமிஷத்துல இந்த ஆம்லெட்டை பண்ணி உங்க பையனுக்கு கொடுத்துருவேன்.
ரமேஷும் பிரசாதும் ஆபீஸ முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேர் முகத்திலயும் ஒரு பயங்கரமான டென்ஷன், பயம். சாரதா, ஒரு கிளாஸ் தண்ணி குடுமா. என்ன ஆச்சுங்க? 2 பேர் முகமும் சரியில்லையே, என்ன நடந்தது? அப்பா, இது அம்மா கிட்டேயும் அனாமிகா கிட்டேயும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லப்பா. நெஞ்செல்லாம் ரொம்ப பலுவா இருக்கு. என்ன ஆச்சுங்க? எதை சொல்றதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ப்ரமோஷன் வரலையா? ப்ரமோஷன் இல்லம்மா, ஆபீஸே இனி இல்ல. ரமேஷ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்துருச்சான். இன்னைக்கு மத்தியானமே இவனை வேலையில விட்டு போக சொல்லிட்டாங்க. அதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாரையும் எடுத்துட்டாங்கம்மா. நம்ம ரமேஷோட வேலை போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? வேலை போயிடுச்சா? அட கடவுளே, என்ன இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு? 6 மாசத்துக்கு முன்னாடி தானே கல்யாணம் பண்ணோம் இவனுக்கு, அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சே. ஆமாம்மா, எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. திடீர்னு உலகமே இருட்டான மாதிரி இருக்கு. வீட்டு வாடகை, இஎம்ஐ, அப்பாவோட மருந்து, இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்குமா. என் கையில இன்னைக்கு 1 ரூபா கூட இல்லை. அட்வான்ஸ் சேலரி கூட கொடுக்காம வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். உங்க படிப்புக்கும் உங்க அனுபவத்துக்கும் இன்னொரு வேலை கிடைக்காதா? சொல்லுங்க. 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேற இடத்துல வேலை தேடுங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில புது வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. வெளிய மார்க்கெட்டு ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம சேர்த்து வச்ச பணம்னு ஒன்னும் பெருசா இல்ல. அந்தந்த மாச செலவு அந்தந்த மாசம் முடிஞ்சிருது. வர்ற மாசம் வீட்டு வாடகை கட்ட கூட கையில பணம் இல்ல. என்னங்க இப்ப என்ன பண்றது? நம்ம நிலைமை இப்படி மோசமாயிடுச்சே. ஓனருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோங்க? அத்தை, அமைதியா இருங்க. கஷ்டம் வரும்போது அழுதோன்னா பிரச்சனை தீராது. நாம எதையாவது யோசிக்கணும் அத்தை. மாமாவும் ரமேஷும் கஷ்டப்படுறாங்கல்ல, இப்பதான் நம்ம அவங்களுக்கு துணையா நிக்கணும் அத்தை. நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு இந்த ஆம்லெட்டை தவிர வேற எதுவும் தெரியல. எனக்கோ இந்த சமையலை தவிர வேற ஒன்னும் தெரியாது. நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது? அதான் அத்தை, அதான் நம்ம முதலீடு. நமக்கு சமைக்க தெரியும்ல, ஏன் நம்ம ஒரு ஃபுட் ஸ்டால் வைக்க கூடாது? நம்ம செய்யற சமையல ரோட்ல வண்டி வச்சு வித்தோம்னா பணம் கிடைக்கும். சாப்பாடு வண்டியா? ரோட்ல வண்டி போட்டு சாப்பாடு விற்க போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, என் மனைவியையும் எங்க அம்மாவையும் ரோட்ல சாப்பாடு வைக்க விடவே மாட்டேன். என் மரியாதை என்ன ஆகுறது? ஏண்டா மரியாதையா? மரியாதை நம்ம வயத்தை நிரப்புமா? மனைவியும் அம்மாவும் உதவி செய்யறேன்னு சொல்றாங்கல்ல, இது மானம் போற வேலை இல்லடா. நம்ம குடும்பத்தை காப்பாத்தக்கூடிய வாய்ப்பு. அனாமிகாவோட யோசனை உண்மையிலே நல்லா இருக்கு. வண்டி போடுறதெல்லாம் சரிதான், அதுல என்னத்த விற்க போறோம்? என்னோட எறா குழம்பு விப்போமா? ஒரு குழம்பு 100 ரூபான்னு விலை போட்டு வித்தா நல்லா இருக்கும் இல்லையா? என் கோதாவரி எறா வறுவல் முன்னாடி எல்லாரும் விழுந்துருவாங்க. ஐயோ அத்தை, சும்மா இருங்க அத்தை. ஃபாஸ்ட் ஃபுட்ல யாரு இந்த எறாவெல்லாம் சாப்பிடுவா? வண்டின்னு சொன்னாலே மக்கள் எல்லாரும் ஆம்லெட், ஃப்ரைட் ரைஸ் இதான் சாப்பிடுவாங்க. என்னோட வெரைட்டி ஆம்லெட்டான மஷ்ரூம் ஆம்லெட், சீஸ் ஆம்லெட், வெஜிடபிள் ஆம்லெட் இந்த மாதிரி செய்வோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு வருவாங்க. பாத்தீங்களா உங்க மருமக சொல்றத? எனக்காவது என் பேச்ச கேக்குறாளா? எறா குழம்பு வேண்டாம், சீசு வைக்க போறேங்கிறா. ஒரு முட்டைய வித்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்? என் பேச்ச கேட்க மாட்டியா? இல்ல அத்தை, எறா வாங்கணும்னா பணம் நிறைய செலவு பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? முட்டைன்னா குறைஞ்ச விலையில வாங்கலாம், லாபம் நிறைய கிடைக்கும். என்னோட ஆம்லெட்டும் சூப்பரா இருக்கும். நிறுத்துங்கம்மா, எப்ப பார்த்தாலும் சமையலை பத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வீடே இப்ப மூழ்கிற நிலைமையில இருக்கு, இப்ப போய் அடிச்சுக்கிறீங்களே. ஆமாம்மா, அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுங்க. 2 பேரும் எல்லாத்துக்கும் சண்டை போடாதீங்க. எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா எப்படி? சாரதாக்கு எறா நல்லா பண்ண வரும், அனாமிகாவுக்கு முட்டை ஆம்லெட் ரொம்ப நல்லா வரும். நீங்க இது 2யும் சேர்த்து வித்தா என்ன? 2யும் சேர்க்கணுமா? ஆமா சாரதா, நீ தினமும் பண்ற அந்த எறா வறுவலை சின்ன சின்னதா கட் பண்ணி முட்டை கூட கலங்க. அதுக்கப்புறம் அனாமிகா சொன்ன மாதிரி சீஸையோ எதையோ போட்டு பிரான் ஆம்லெட் அப்படின்னு சொல்லி அத கொடுங்க. புதுசா இருக்கேன்னு அதை வாங்க நிறைய பேர் வருவாங்க, ருசியும் நல்லா இருக்கும். அப்பா, சூப்பர் ஐடியாப்பா இது. எறா ஆம்லெட் கேக்குறதுக்கே நாக்கு ஊறுது. சிட்டில சிக்கன் ஆம்லெட், மட்டன் ஆம்லெட் இதெல்லாம் இருக்கு, ஆனா எங்கேயும் இந்த பிரான் ஆம்லெட் மட்டும் இல்ல. இது வித்தா லாபம் கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா என் எறா குழம்ப இந்த பச்சை முட்டையில கலந்து ஆம்லெட்டா போடணுமா? அத்தை, உங்க குழம்பு நீங்க குறைச்சு மதிப்பு போடுறீங்க. உங்களோட காரமும் என் ஆம்லெட்டோட சாஃப்ட்னஸும் கலந்துச்சுன்னா கலக்கலா இருக்கும். மாமா சொன்னது சூப்பர் ஐடியா.
உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மறுநாள் காலையில கிச்சன்ல மாமியாரும் மருமகளும் தடபுடலா வேலை செஞ்சாங்க. சாரதா எறா தொக்கு, வறுவல், குழம்பெல்லாம் செஞ்சாங்க. அனாமிகா ஒரு கிண்ணத்துல 3 முட்டைய உடைச்சு போட்டு கொஞ்சம் பால், உப்பு, மிளகு பொடியெல்லாம் போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தா. பேன்ல பட்டரை போட்டு ஆம்லெட் போட ஆரம்பிச்சா. அத்தை, அந்த குழம்பு கொண்டு வரீங்களா? ஆம்லெட் பாதி ஆயிடுச்சு. இப்ப நடுவுல குழம்ப வைப்போம். இந்தாடிமா, ஜாக்கிரதை, என் எறா எதுவும் தீயக்கூடாது. அப்போ ஆம்லெட்டுக்கு மத்தியில எறாவோட தொக்கு குழம்பெல்லாம் வச்சா. பாத்தீங்களா அத்தை எப்படி இருக்குன்னு? ஆம்லெட்டுக்கு நடுவுல எறால செஞ்ச எல்லா வெரைட்டியும் இருக்கு. இப்ப இதை நம்ம பிளேட்ல வச்சு மாமாவுக்கும் உங்க பையனுக்கும் கொடுப்போம். அப்போ ஹால்ல உட்கார்ந்திருந்த பிரசாதும் ரமேஷும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு எடுத்து சாப்பிட்டாங்க. ஆஹா, இதுக்குள்ள இருந்து எறா மசாலாவோட வாசனை ஆளை தூக்குது அப்படின்னு பிரசாத் சாப்பிட ஆரம்பிச்சாரு. கண்ணை மூடி அதை உணர்ந்தாரு. அம்மா, அனாமிகா, இந்த டேஸ்ட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆம்லெட்டை வாயில போட்ட உடனேயே பட்டர் மாதிரி உருகுது. அம்மா செஞ்ச எறா தொக்கு ஆம்லெட்குள்ளார இருக்கும்போது அந்த காரம், மசாலா எல்லாம் ஆஹா, முட்டையில கலந்து வர்ற டேஸ்ட் இருக்கே, அற்புதமா இருக்கு. இது சூப்பர் ஹிட் ஆக போகுது. பாத்தியா மருமகளே, என் எறா பவர? என்னோட ஆம்லெட் டெக்னிக்கும் தான் அத்தை. 2 பேரும் நல்ல ஆளுங்க தான். நாளைக்கே வண்டியை போட்டுருவோம். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து இந்த பிசினஸ் ஆரம்பிங்க. இப்படி இருக்கும்போது 2 நாள் கழிச்சு வண்டிய போட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஆள் நடமாட்டம் நிறைய இருக்க இடத்துல மேல ஒரு பேனர் வச்சாங்க. சாரதா, அனாமிகா ப்ரான் ஆம்லெட் கிடைக்கும்னு. பிரசாத் கவுண்டர்ல உட்கார்ந்தாரு. ரமேஷ் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அனாமிகாவும் சாரதாவும் 2 அடுப்புல, ஒரு அடுப்புல ப்ரான் ஃப்ரை, இன்னொரு அடுப்புல ஆம்லெட் போய்கிட்டு இருந்தது. அதை இவங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, 6 மணி நேரம் ஆச்சு, ஒரு கஸ்டமர் கூட வரல. இப்படியே போச்சுன்னா நிலைமை மோசமாயிடும். அவசரப்படாதடா, கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேதான் வருவாங்க. என்னங்க, யாரும் வரலன்னா இது எல்லாத்தையும் நம்ம தான் சாப்பிடணுமா? எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க எறாவோட வாசனை வெளியே வருது. அது எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வரும். அப்போ 2 இளைஞர்கள் வண்டியில இருந்து இறங்கி வந்தாங்க. எங்க உங்களோட பேனரை பார்த்தோம், புதுசா இருக்கேன்னு வந்திருக்கோம். எறாவையும் முட்டையும் கலந்தா அதுல உள்ள கவுச்ச ஸ்மெல் வெளியில வராதா? அதெல்லாம் வராது கண்ணா, நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. என் மனைவியோட எறா குழம்புல இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வந்ததே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. பிடிக்கலன்னா பணம் தர தேவையில்லை. அப்படின்னா ஒரு பிளேட்டு கொடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். அத்தை, ஃபாஸ்டா 2 ஆம்லெட் போடணும், ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா ரொம்ப ஸ்டைலா எக் ஆம்லெட்டை போட்டு அதுல சீஸ், பட்டர் எல்லாத்தையும் கலந்து ஒரு பிளேட் ரெடி பண்ணா. அதை சாதாரணமா கொடுக்காம அழகா கார்னிஷிங் பண்ணி அதை பிளேட்ல வச்சு கொடுத்தா. இந்தாங்க ப்ரோ, சுட சுட ஆம்லெட் சாப்பிடுங்க. டேய், என்னடா இது, சூப்பரா இருக்கு. எறா மசாலா செம்மையா இருக்கு. வாவ், இந்த ஆம்லெட் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆண்டி, உங்க எறா சூப்பர். என்னங்க, உங்களோட ஆம்லெட்டும் சூப்பரோ சூப்பர். இன்னும் ஒரு 2 பிளேட் தரீங்களா ப்ளீஸ்? பாத்தீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நமக்கு பர்மனன்ட் கஸ்டமர் ஆயிட்டாங்க. என்னடா ரமேஷா, பயமா இருக்கா? இல்லப்பா, அனாமிகா அம்மாவோட மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. இப்படி இருக்கும்போது கரெக்டா 1 மாசம் கழிச்சு அதே பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அதே ஆம்லெட் ஷாப்ல இப்போ நிறைய பேர் கியூ கட்டி வாங்க நின்னுட்டு இருந்தாங்க. சிட்டில இவங்க நல்ல பேரையும் எடுத்தாங்க. ஃபுட் vloggers நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க. அனாமிகா, இங்க பாத்தியா, 10 பிளேட்டுக்கு எறா ஃப்ரைய ரெடி பண்ணிட்டேன். உன் ஆம்லெட் ரெடியாமா? ரெடி அத்தை. உங்களோட குழம்புக்கு இந்த மக்கள் எல்லாம் அடிமையாயிட்டாங்க. என் ஆம்லெட்டை விட உங்க எறா குழம்புக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பைத்தியக்காரி, வெறும் அதை மட்டும் செஞ்சா யாரு சாப்பிடுவா? அது கூட இந்த மாதிரி ஏதாவது கலந்தாதான் புது ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சாப்பிடுறாங்க. இந்த டெக்னிக்கால தான் மக்கள் எல்லாரும் வராங்க. பழைய ருசிக்கு ஆளுங்க இருந்தாலும் புது ருசியை தான் தேடுறாங்க. ஷாரதா, அனாமிகா, இன்னைக்கு ரெக்கார்டு சேல்ஸுமா. நீங்க 2 பேரும் இந்த வண்டிக்கு 2 கண்கள் மாதிரி ஆயிட்டீங்க. ஆமாமா, என்னோட வேலை போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து அதை மாத்திட்டீங்க. இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறோம் நம்ம. எல்லாம் இந்த அனாமிகாவால தாண்டா. அவ சொன்ன ஐடியால தானே நம்ம இன்னைக்கு இப்ப ஏற்பட்ட வியாபாரத்தை பண்றோம். என் மருமக எப்பவும் என்னை எதிர்த்து பேசல. கஷ்டம் வரும்போது ஒரு புள்ள மாதிரி மாறி செயல்படுறா. என் சமையலுக்கு உயிர் கொடுத்துருக்கா. அனாமிகா மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்காது.
அத்தை, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கிச்சன்ல நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்க சொல்லிக் கொடுக்கறத நான் கத்துக்கிறேன். நீங்க செய்யற சாப்பாடோட ருசிய என்னால எந்த ஜென்மத்திலயும் கொண்டு வர முடியாது. நம்ம பந்தம் இப்படியே இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி, உங்க சென்டிமெண்ட்ட கொஞ்சம் குறைங்க. கஸ்டமர்ஸ் அங்க நிறைய பேரு கியூல நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு எறா ஆம்லெட் பார்சல், 2 பிளேட்ஸ் டைன் இன். சாரதாவும் அனாமிகாவும் சிரிச்சுக்கிட்டே வேலைய பார்த்தாங்க. அனாமிகா உற்சாகமா ஆம்லெட் போட்டுக்கிட்டே இருந்தா. பழைய ருசி புது யோசனை ரெண்டும் சேர்ந்து அந்த நாளை கலக்குச்சு. மொத்த குடும்பமும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை பண்ணி ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.